மக்களே வெல்கம் பேக் டு another வீடியோ. இன்னைக்கு நம்ம கூட இந்த வீடியோவில் இருக்கிற கார் பார்த்தோம் அப்படின்னா த மோஸ்ட் ஐகானிக் த மோஸ்ட் லெஜெண்டரி ஜீப்போட ரேங்க்லர் இருக்குது நம்ம கூட. அண்ட் இதில் வந்து நம்ம ஸ்பெசிஃபிக்காக என்ன பண்ண போகிறோம் இன்றைக்கி அப்படின்னு பார்த்தோன்னா, ப்ராப்பராக இந்த வண்டியை வந்து ரிவ்யூலாம் பண்ணாமல் இந்த வண்டியோட யூஸ் என்ன அப்படின்னா ஆஃப் ரோட வந்து எந்த டெரெயினாக இருந்தாலும் அதை வந்து அடித்து தூக்கிட்டு போகிற அந்த ஒரு கேப்பபிலிட்டியை தான் நம்ம இன்றைக்கி வந்து டெஸ்ட் பண்ண போகிறோம். அண்ட் இதை நம்ம எங்கே பண்ணுறோம் அப்படின்னா ஸ்பெசிஃபிக்காக ஜீப் இந்தியாவே வந்து இங்கே வந்து வெவ்வேறு சிட்டிஸில் அவங்க இந்த மாதிரி ஒரு ஜீப் கேம்ப் அப்படின்ற ஒரு ஈவெண்ட்டை கண்டக்ட் பண்ணிட்டு வராங்க. அண்ட் அந்த ஈவெண்ட் நீங்கள் நம்ம சென்னையிலையும் இருக்குது. இந்த ஒரு இடத்துல ப்ராப்பராக இந்த வண்டியோட ஆர்டிகுலேஷன்ஸு இந்த கேப்பபிலிட்டிஸை வந்து டெஸ்ட் பண்ணுற மாதிரி. ஆனால் சொல்ல போனால் இந்த வண்டிக்கு இங்கே இருக்கிற வந்து இந்த கோர்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா இந்த வண்டிக்கு ஒன்றுமே இல்லை, அசால்ட்டாக இந்த வண்டி அடிச்சு தூக்கிட்டு போயிட்டே இருக்கும். அந்த லெவலுக்கு வந்து ஒரு கேப்பபிலிட்டி இருக்கிற ஒரு வண்டி. தி மோஸ்ட் ஐகானிக் ஆஃப் ரோடர் எவர் அப்படின்ற இந்த எஸ்யூவிஸ் அப்படின்னா எஸ்யூவிஸ்க்கு ப்ராப்பராக வந்து அர்த்தம் கொடுக்குறதே இந்த வண்டி தான். அந்த லெவலுக்கு வந்து இந்த வண்டி ஒரு கேப்பபிளான வண்டி. இந்த வண்டியை பற்றின ஒரு டீட்டெயில் இந்த ஆஃப் ரோட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்ம பண்ண போகிறோம். ஆக்சுவலாக உண்மையிலேயே சொல்ல போனால் செம்ம எக்ஸைட்டிங்காக இருக்குது. ஏன்னா என்ன மாதிரி இருக்க போகுது இந்த எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறதே தெரியல. இந்த வண்டிக்கு நமக்கு ஒரு ஆக்சஸ் கிடச்சிருக்கு. ஸோ இதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக வந்து வெவ்வேறு இதில் இந்த இன்ஸ்ட்ரக்டர்ஸோடு நம்ம வந்து சேர்ந்து இந்த ஆஃப் ரோட் கோர்ஸை வந்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இதில் வந்து இன்ஸ்ட்ரக்டர்ஸ் கூட நம்ம வந்து பண்ணும்போது நம்ம இங்கிலீஷில் வந்து கன்வர்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை நாங்கள் மேக்ஸிமம் வெளியில் வந்து ஒரு தனியாக ஒரு டிரான்ஸ்லேட் பண்ணி அது என்ன அப்படிங்கிறத வந்து நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு வீடியோக்குள்ளேயே பேச பார்க்குறோம். அப்படி இல்லை அப்படின்னா வெளியில் வந்து கண்டிப்பாக வந்து அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். அப்படி இல்லைனா கண்டிப்பாக வந்து நான் சப்டைட்டில்ஸ் மாதிரி கண்டிப்பாக கீழே வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ அது வந்து எல்லாருக்குமே ஈஸியாக போய் சேரும்னு நம்புகிறோம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மக்களே, நம்ம இந்த ஆஃப் ரோட் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரன் த்ரூவாக இந்த வண்டியை வந்து வாக் த்ரூ பண்ணிடலாம். இன்டீரியர்லேருந்து எக்ஸ்டீரியர்லேருந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத அப்படியே நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஆக்சுவலாக இதில் மெயினாக நம்ம வந்து சொல்ல வேண்டியது இந்த ஐகானிக் இந்த 7 ஸ்லாட் க்ரில் தான். இந்த ஜீப்புக்கான உரியதான ஒரு விஷயம். இது வந்து பார்க்கவே எவ்வளோ இம்போசிங்காக இருக்குன்றது பாருங்கள். அந்த அளவுக்கு சூப்பராக பண்ணியிருக்காங்க. உங்களுக்கே தெரியுது, இங்கே எல்இடி ஹெட்லைட்ஸ் தான் வந்து ஃபுல்லாக இருக்குது. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய பம்பர் இருக்குதுன்னு தெரியுது. இதில் வந்து ஃப்ரண்ட் சென்சார்ஸ் இது எல்லாமே இங்கே கொடுத்துருக்குறாங்க. அண்ட் ஸ்பெசிஃபிக்காக பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு பாயிண்டில் இந்த லேச்சஸ் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க. இது இந்த லேச்சஸ் வந்து இந்த ஹுட்டை வந்து பேசிக்கலி இந்த ஹுட்டை ரிமூவ் பண்ணுறதுக்கு. அண்ட் இன்னொரு விஷயம் ஒரு நோட்டீஸ் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த இடத்துல நம்ம வைப்பர் இருக்கிற இடத்துல பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துலையும் அந்த 7 ஸ்லாட் கிரில் வந்து அந்த ஒரு பாயிண்டில் வந்து இருக்குது. அதுவுமே வந்து செம்மையாக இருக்குது. அண்ட் மெயினாக இதில் பார்த்தோம் அப்படின்னா அலுமினியம் வீல்ஸுமே வந்து கொடுத்துருக்குறாங்க. அது இந்த ஒரு பாயிண்டில் இருக்குது. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த விண்ட்ஷீல்டு பார்த்தோம் அப்படின்னா இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் வெஹிக்கிள் எவர் கார்னிங் கொரில்லா கிளாஸ் இருக்கிற ஒரு விண்ட்ஷீல்டு வந்து இந்த காரில் கொடுத்துருக்குறாங்க. அது ஒரு பெரிய விஷயமா இருக்குது. அண்ட் இந்த சைடில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த பாயிண்டில் உங்களுக்கு தெரியும், இது வந்து ஜீப் ரூபிகான் ரேங்க்லர் ரூபிகான் வேரியண்ட்டு. இதில் பார்த்தோம் அப்படின்னா இந்த 4x4 பேட்ச் ட்ரெயிலேட்டர் 4x4 பேட்ச் இங்கே கொடுத்துருக்காங்க. ஜீப்போட பேட்ச் இருக்குது. அண்ட் இந்த ஒரு பாயிண்டில் பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே வந்து ஒரு ராக் சாலிடான ஒரு பில்டோடு இருக்குது. இங்கே டோர் பார்த்தோன்னா தெரியுது உங்களுக்கு, அந்த ஃபுட் ரெஸ்ட் வந்து வெளியில் வருது. இதில் வந்து உள்ளே வந்து ஒரு 12-way அட்ஜஸ்டபிள் நாப்பா லெதர் சீட்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. அண்ட் பார்த்தோன்னா ப்ராப்பர் 4x4 ட்ரான்ஸ்ஃபர் கேஸ்லேருந்து எல்லாத்துக்கான ஃபீச்சர்ஸுமே இங்கே வந்து இருக்குது. அண்ட் மெயினாக இந்த பின்னாடி வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஸ்பேர் டயரை வந்து இங்கே மவுண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் இந்த பாயிண்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், இதை நம்ம தனியாக ஓப்பன் பண்ண முடியும். இதில் பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு இந்த பூட் ஸ்பேஸ் எப்படி இருக்குன்னு. இதில் வந்து ஒரு ஆல்பைன் ஸ்பீக்கர் சிஸ்டம் இருக்குது. அதுக்கான சப் ஊஃபர் இங்கே கொடுத்துருக்குறாங்க. ஸ்பேஸ் பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது அப்படிங்கிறது இங்கே. அண்ட் இதுதான் மெயின் ஒரு செம்ம ஐகானிக்கான ஒரு விஷயம். இது பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி டியூவல் வேலை இது ஓப்பன் ஆகுறது. அண்ட் இதை நீங்கள் வந்து இப்படியே நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு ஓட்டலாம். அண்ட் நீங்கள் இப்படியுமே ஓப்பன் பண்ணி வச்சுருக்கலாம். அண்ட் இதை நீங்கள் தனியாக இப்படி க்ளோஸ் பண்ணிவிட்டு தான் இதை எப்படி நீங்கள் க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஒரு இதுவும் இருக்குது. அண்ட் இங்கே நம்ம ரியரில் வந்து ஸ்பேஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறதுமே இப்போ நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியுது அகெயின் இந்த ஃபுட்ரெஸ் வந்து கீழே இறங்கி வர்றது. அண்ட் இதில் ஸ்டெப் பண்ணி தான் இப்படி போய் நம்ம வந்து உட்கார்ற ஒரு விஷயம் இருக்குது. அண்ட் இந்த பாயிண்ட்லலாம் நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஸோ அவ்வளோ வந்து அந்த ஒரு பிளாக்கான ஒரு இன்டீரியரு ஃபுல்லாக நாப்பா லெதரில் வந்து சீட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸ்பேஸ் வந்து இருக்குது. ப்ராப்பர் ஆஃப் ரோடர். இதில் வந்து நீங்கள் வந்து இந்த பயங்கர கம்ஃபர்ட் அப்படின்லாம் கிடையாது. பர்பஸ்ஃபுல்லி பில்டு. இந்த இடத்துல ஸ்பீக்கர்ஸ்க்கான அந்த ஒரு கிரில்லுமே கொடுத்துருக்குறாங்க. அண்ட் இங்கே பார்த்தோன்னா விண்டோ ஸ்விட்சஸ்லாம் இந்த ஒரு பாயிண்ட் சென்ட்ரல் கன்சோல் பாயிண்ட்டில் வந்து இருக்குது கீழே. அண்ட் ஃப்ரண்ட்லேயுமே பார்த்தோம் அப்படின்னா ஒரு செம்ம அவுட்லுக்காக வந்து இருக்குது பார்க்குறதுக்கு. நம்ம இப்போ ஃப்ரண்ட்லேயுமே வந்து பார்க்கலாம். ஆக்சுவலாக இது நீங்கள் உள்ளே இப்போ இருக்கிற உங்களுக்கு அந்த ஸ்பேஸ் வந்து தெரியும். அண்ட்
இதில் நம்ம இறங்குறோம். இதில் பாருங்கள், அப்படி இறங்கி வெளியில் வந்து தான் நம்ம ஏறுற மாதிரி இருக்கும். அண்ட் இப்போ இதில் பாருங்கள், அகெயின் இதில் ஸ்டெப் பண்ணி நம்ம அப்படி உள்ளே போய் உட்காரணும். இந்த இடத்துல ஒரு கிராப் ஹேண்டிலுமே வந்து கொடுத்துருக்குறாங்க. அண்ட் இதில் பார்த்தோன்னா தெரியும் உங்களுக்கு, இந்த இடத்துல லாக் அண்ட் அன்லாக் பட்டன்ஸ் இருக்குது, மிரர் கண்ட்ரோல்ஸ்க்கான பட்டன்ஸ் இருக்குது. இங்கே பாருங்கள், ஹெட்லைட்ஸ்க்கான ஒரு கண்ட்ரோல்ஸ் இருக்குது. இந்த இடத்துல வைப்பர்ஸ்க்கானது, இண்டிகேட்டர்ஸ்க்கானது. ஸ்டேரிங் பார்த்தனாலே உங்களுக்கு தெரியும். ஒரு ப்ராப்பராக இங்கே வந்து ஒரு அனலாக் ஸ்பீடோமீட்டர் இருக்குது, டேக்கோமீட்டர் இருக்குது, நடுவில் ஒரு டிஜிட்டல் ஸ்க்ரீன் இருக்குது. இங்கே ஒரு 12.3 இன்ச்சஸ்க்கான ஸ்க்ரீன் இருக்குது. இங்கே ஒரு ஆட்டோ டிமிங் மிரர். இந்த மாதிரி பர்பஸ்ஃபுல்லி பில்ட்டு, எல்லாமே பில்ட் டு லாஸ்ட் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டர்டியான பில்டு, என்ன அப்யூஸ் பண்ணாலும் தாங்கும் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு இது பண்ணியிருக்கிறாங்க. அந்த லெவலுக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு பில்டு இருக்குது இந்த ஒரு பாயிண்டில். அண்ட் ஹேண்ட் பிரேக் இந்த இடத்துல லிவர் கொடுத்துருக்குறாங்க. 4x4 ட்ரான்ஸ்ஃபர் கேஸ்க்கான இது இருக்குது. இங்கே கியர் லிவர் இந்த பாயிண்டில் இருக்குது. அண்ட் சென்டர் கன்சோலே பார்த்தோம் அப்படின்னா அந்த ஏசி கண்ட்ரோல்ஸோட ஏகப்பட்ட வந்து ஃபிசிக்கல் ஸ்விட்சஸ் தான் இந்த பாயிண்டில் கொடுத்துருக்குறாங்க. ஆக்சிலரி ஸ்விட்சஸ்லாம் கீழே கொடுத்துருக்குறாங்க. ஃப்ரண்ட் அண்ட் ரியர் ஆக்சல்ஸை வந்து எங்கேஜ் பண்ணுறதுக்கான நாப்ஸ் இந்த பாயிண்டில் கொடுத்துருக்குறாங்க. எல்லாமே பர்பஸ்ஃபுல்லி பில்ட்டு, அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஸோ இதுக்கடுத்து வந்து நான் முன்னாடி சொன்னேன், இதில் வந்து நம்ம ஒரு ஷார்ட்டான ஒரு ரன் த்ரூ தான் கொடுக்குறோம். நிறைய இடத்துல நான் இங்கே என்னால் வீடியோவில் வந்து காட்ட முடியல, பட் நிறைய இடத்துல நான் வந்து இந்த ஜீப்போட ஈஸ்டர் எக்ஸ் எல்லாம் பார்க்குறேன். ஸோ அந்த மாதிரி அங்கங்கே அதோட ஈஸ்டர் எக்ஸ்லாம் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது. பட் நம்மளோட மெயின் பர்பஸ் இந்த ஆஃப் ரோட் கோர்ஸ் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத கேப்பபிலிட்டியை டெஸ்ட் பண்ணுறது தான். ஸோ அதில் நம்ம இப்போ ஃபோக்கஸ் பண்ணலாம் வாங்க மக்களே. ஸோ இப்போ நம்ம வந்து ஆக்சுவலாக பார்த்தோம் அப்படின்னா இந்த ஜீப் ரூபிகானில் வந்து நம்ம உட்காந்துட்ருக்கோம், ராங்லர் ரூபிகானில். பேசிக்கலி நம்ம வந்து இப்போது நான் முன்னாடி சொன்னால் நம்ம வந்து ட்ரைவ் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு இதில் நம்ம சொல்லியிருந்தேன். பட் இல்லை, இதில் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்காக வந்து டிஃப்ரெண்ட் கோர்ஸ்க்கு வந்து ஆக்சஸ் பண்ணி கூப்பிட்டு போகிறாங்க. ஸோ அவங்களோட இன்ஸ்ட்ரக்டர்ஸே இதில் வந்து ட்ரை பண்ணுறாங்க. நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இதை நாங்கள் மேக்ஸிமம் வந்து இங்கிலீஷில் வந்து கன்வர்ஸ் பண்ணுவோம். பட் அதை நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன் இந்த கோர்ஸில் வந்து இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத. ஸோ இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். போக போக நம்ம எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். So what are we doing today? So this is quite an extreme course that is for the Rubicon. Okay. You'll be able to see all the features, how the car so very easily takes you down the course. And you can see huge slush pits. பாருங்க, பயங்கர எஃபர்ட்லெஸ்ஸாக இது எவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருந்திருக்கும் அப்படிங்கிறது தெரியும். மல்டிபிள் கேமரா ஆங்கிள்ஸில் நம்ம வந்து இதை காமிச்சிட்ருக்கோம். ஸோ அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது எவ்வளோ ஈஸியாக இந்த கார் வந்து அந்த ஸ்ட்ரெஸ் பிட்லேருந்து இப்போ வெளில வந்துச்சு அப்படிங்கிறத. ஸோ யூ கேன் சி, இங்கே பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் எந்த லெவலுக்கு வந்து எக்ஸ்ட்ரீமாக இது வந்து இந்த ஸ்லஷ் பிட்ஸ் இருக்குது அப்படின்றது. எஸ்பெஷலி நேற்று வந்து பயங்கர ரெயின் இருந்துச்சு சென்னையில். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இந்த கோர்சஸ் வந்து இன்னுமே வந்து பேச்சஸ்லாம் வந்து பயங்கர வந்து டஃப்பாக இருக்குது. இன்னுமே வந்து மட்ஸ் எல்லா இடத்துலையுமே இருக்குது. ஸோ இதுலேயே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு வந்து இது எக்ஸ்ட்ரீமாக இருக்கும் அப்படிங்கிறது. ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு தெரியுது வண்டி எவ்வளோ ஈஸியாக வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்தையே வந்து தெரியும் எந்த அளவுக்கு ஒரு ஸ்லஷ்குள்ளே இறங்கி ஈஸியாக வெளியில் போயிட்டுருக்கு அப்படிங்கிறது. These are all maneuverability? No, maneuverability courses inside. Okay. அசால்ட்டாக இந்த மாதிரி டெரைன்ஸ் பார்த்தீங்கன்னா, இங்கே தான் நான் இன்ட்ரோவில் சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி ஒரு டெரைன்ஸில் தான் இது வந்து எக்ஸல் ஆகிற ஒரு கார் அப்படிங்கிறது. ப்ராப்பர் வந்து எஸ்யூவி இதை தான் நம்ம வந்து சொல்கிறது. ஈஸியாக பார்த்தீங்கன்னா இந்த டெரைன்ஸ் எல்லாம் வந்து அடிஷனல் வச்சு வண்டி போய்கிட்டே இருக்குது. அதுதான் சச் இஸ் த கேப்பபிலிட்டி ஆஃப் திஸ் வெஹிக்கிள். அது உங்களுக்கு தெரியும் எந்த லெவலுக்கு இது வந்து ஈஸியாக எஃபர்ட்லெஸ்ஸாக போயிட்டுருக்கு அப்படிங்கிறது. So this is where we are going to the first of the obstacles. Okay. Which is beyond water fording. ஓகே மக்களே, இப்போ பார்த்தோம் அப்படின்னா நம்ம வாட்டர் வேடிங்குள்ளே போகிறோம். ஸோ இதில் உங்களுக்கு தெரியும் எந்த லெவலுக்கு வந்து ஒரு டீப்பான வாட்டர் இது இருக்குது அப்படிங்கிறது. இதில் வந்து எனக்கு பேசிக்கலி உள்ளேருந்து வந்து வாட்டரில் போகிற மாதிரியே ஒரு ஃபீல் இல்லை. அந்த லெவலுக்கு வந்து ஈஸியாக வந்து இந்த வண்டி வெளில போயிட்டுருக்கு. அண்ட் இங்கே நீங்கள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு ஸ்டீப்பான இன்க்ளைனில் வந்து ஏறுறோம். again you can see இங்கேயுமே பார்த்தீங்கன்னா ஈஸியாக வண்டி மேலே ஏறிடுச்சு. எஃபர்ட்லெஸ்ஸாக வெளியில் போயிட்டுருக்கு பாருங்க, அதுவே உங்களுக்கு தெரியும். So what are we doing here now? So we are getting into an incline decline. Okay. Followed by really deep water. Okay. ஸோ மக்களே, இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஒரு இன்க்ளைனில் ஏறி ஒரு டிக்ளைனில் இறங்கி ஒரு நல்ல டீப்பான ஒரு வாட்டர் பிட்குள்ளே இறங்கி
வெளியில் வர போகிறோம். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு மல்டிபிள் ஆங்கிள்ஸ் தான் தெரியும். இது பார்த்தீங்கனாலே தெரியுது எவ்வளோ பெரிய ஒரு எக்ஸ்ட்ரீமான ஒரு இடத்துக்குள்ளே இறங்கி ஏறுது அப்படிங்கிறது வண்டி. இது பார்த்தீங்கன்னா பயங்கர ஸ்டீப்பான ஒரு இன்க்ளைனில் இப்போ நம்ம ஏறிட்டுருக்கோம். இதில் பார்த்தோன்னா உங்களுக்கு தெரியுது எந்த மாதிரியான ஒரு ஆங்கிளில் வந்து நம்ம ஏறிட்டுருக்கோம் அப்படிங்கிறது. பேசிக்கலி பிச் ஆங்கிளில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியுது ஒரு 17 டிகிரிஸ் அந்த ஒரு பாயிண்டில் நம்ம வந்து மேலே ஏறிட்டுருக்கோம். இது பாருங்கள், அகெயின் ஒரு ஸ்டீப்பான டிக்ளைன். சி 18 டிகிரிஸ் டிக்ளைன் பாயிண்டில் இருக்கிறோம். அண்ட் கேன் சி எவ்வளோ சாலிடாக வண்டி நின்றுட்டுருக்கு அப்படிங்கிறதையே. நீங்கள் பாருங்கள், இந்த ஒரு பாயிண்ட்லேயுமே எவ்வளோ ஈஸியாக இந்த மாதிரியான ஒரு டீப்பான ஒரு இடத்துலேருந்து வெளியில் வந்து வண்டி ஈஸியாக வந்து போய்கிட்டு இருக்கு. சச் இஸ் அகெயின் த கேப்பபிலிட்டிஸ் ஆஃப் திஸ் வெஹிக்கிள். Seeing rocks like this, nobody can venture. Yes. Once you're in the jeep, you don't even know. சரி, அகெயின் இந்த மாதிரி டெரெயின்ஸில் வந்து நம்ம நடந்து போகிறது கூட யோசிப்போம். இங்கே ஒரு ஜீப் பார்த்தோம் அப்படின்னா ஈஸியாக இந்த ஜீப்போட எஸ்யூவி ஸ்பெசிஃபிக்லி இந்த ரேங்க்லர் ரூபிகான் இது பார்த்தோம் அப்படின்னா ஈஸியாக வந்து இறங்கி போயிட்டுருக்கு. அந்த லெவலுக்கு வந்து ஒரு கேப்பபிலிட்டி இருக்குது. பாருங்கள், இது வந்து ஒரு எஃபர்ட்லெஸ்ஸாக வெளியில் போகுது. இது ஒரு விஷயமே இல்லை அப்படிங்கிறத வந்து ஈஸியாக அடித்து நவுத்திட்டு வெளியில் போய்கிட்டே இருக்குது. அந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாகவே இருக்குது. நீங்கள் பாருங்கள், இந்த லெவலுக்கு டீப்பான ஒரு பிட்குள்ளே இறங்குறோம் அப்படின்னு. There are many places like this where you have no view in the front. Yes. That is when you can use the forward-facing camera and you are able to see correctly where you are going. There is even guiding lines to show you Okay. where you can go. ஓகே, ஸோ இப்போது இந்த மாதிரியான ஒரு டெரெயின்ஸில் நமக்கு விசிபிலிட்டியே இல்லைன்ற ஒரு இடத்துல தான் பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்வர்ட் ஃபேஸிங் கேமரா வந்து பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அடாப்டிவ் கைட்லைன்ஸ் இருக்கிறதுனால ஸோ நீங்கள் வந்து ஈஸியாக வந்து நேவிகேட் பண்ணிட்டு போயிடலாம். அது வந்து இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஆஃப் ரோட்டில் வந்து எக்ஸ்ட்ரீம் ஆஃப் ரோட் கோர்சஸ்குள்ளே போகிற இந்த மாதிரியான ஒரு வெஹிக்கிளோட கேப்பபிலிட்டிக்கு இது வந்து பயங்கர இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். அசால்ட்டாக உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியுது. அண்ட் அகெயின் இந்த டெரெயினும் பாருங்கள், இந்த ஒரு இடத்துல கம்ப்ளீட்லி ராக்ஸ் தான். இங்கே வந்து பேச்சஸே வந்து கிடையாது, ரோட் பேச்சஸ் எதுவுமே கிடையாது. வி ஆர் கிளைம்பிங் த்ரூ ராக்ஸ் பேசிக்கலாக. அந்த மாதிரியான ஒரு ராக் மவுண்டன்ஸ் எல்லாம் கிளைம் பண்ணி இறங்கிட்டுருக்கோம் ஈஸியாக. சச் நோ ரோட்ஸ் பேசிக்லி. அந்த மாதிரி ஒரு இடத்துக்குள்ளே ஈஸியாக வந்து வண்டி ட்ராவல் ஆகி போயிட்டே இருக்குது வெளியில். நோ ரோட்ஸ் நோ ப்ராப்ளம்ன்ற அப்படின்ற ஒரு சைனே இந்த ஒரு பாயிண்டில் வச்சுருக்காங்க. இந்த வண்டியோட சம்மரி இதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும். அகைன் இப்போ பார்த்தோம் அப்படின்னா இங்கேயுமே வந்து ஒரு வாட்டர் பிட்குள்ளே இறங்கி வந்து போகிறோம். தெரியும், நீங்கள் வந்து மல்டிபிள் ஆங்கிள்ஸ்லேருந்து நம்ம காட்டும் போது தெரியும் எந்த லெவலுக்கு வந்து ஈஸியாக வண்டி வந்து வெளியில் வந்துட்டுருக்கு அப்படிங்கிறது. So what is next? Next is an articulation. Okay. Yeah, positive ones, negative ones. I think my drone should get a picture. Okay. மக்களே, நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஆர்டிகுலேஷன்ஸ்க்கு வந்து போகிறோம். ஸோ பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ஆர்டிகுலேஷன்ஸ் ரெண்டையுமே வந்து டெஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து நம்ம அதை நோக்கி தான் வந்து போய்கிட்டு இருக்கோம். ஸோ மக்களே, இப்போ நம்ம வந்து இந்த ஆர்டிகுலேஷன் டெஸ்ட் வந்து பிகின் பண்ண போகிறோம். ஸோ இதுலேயும் அகைன் தெரியும் மல்டிபிள் ஆங்கிள்ஸில் இருக்குது. ஸோ உங்களுக்கு நான் இதோட கேப்பபிலிட்டிஸுமே வந்து காட்டுறேன். அண்ட் இப்போ பார்த்தனாலே தெரியுது எந்த லெவலுக்கு வந்து ஒரு ஆர்டிகுலேஷன் இருக்குது அப்படிங்கிறது. அண்ட்
இப்போ பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு அடுத்த செட் ஆஃப் ஆர்டிகுலேஷன்ஸ் வந்து போகிறோம். முதல்ல வந்து நம்ம பேக்லேருந்து ஒரு ஆங்கிள் பார்த்துருப்போம். இப்போ வந்து ஃப்ரண்ட்லேருந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறதுமே பார்ப்போம். ஸோ ரெண்டாவது ஆங்கிள்லையுமே இது எப்படி இருக்குன்றது உங்களுக்கு தெரியும். அகைன் நம்ம முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா லெஃப்ட்டில் இதுவாக இருந்திருப்போம். இப்போ பார்த்தோம்னா ரைட்டில் வந்து நம்ம இதுவாகி இறங்கி வெளியில் போகிறோம். சி அகைன் எந்த லெவலுக்கு வந்து ஈஸியாக வந்து வெளியில் போயிட்டுருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். Next that we are doing these negative pit articulations full of water. ஓகே. ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா இந்த பிட் ஆர்டிகுலேஷன்ஸ் இருக்குது நெகட்டிவாக. ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா பயங்கர வாட்டர் இருக்குது. ஸோ what we are doing is we are turning on the front and rear differentials. ஓகே. So the differentials will be locked. Okay. So an easy passing through slash water and deep pits like this. ஓகே. ஸோ மக்களே இப்போ நம்ம பார்த்தோம் ஃப்ரண்ட் அண்ட் ரியர் டிஃப்ரென்ஷியல் வந்து ஆன் பண்ணியிருக்கிறாங்க. பேசிக்கலி இது வந்து இந்த மாதிரியான ஒரு பிட்ஸில் வந்து ஈஸியாக வந்து வெளியில் போகிறதுக்கான ஒரு எய்டிங் எபிலிட்டியை வந்து இது ப்ரொடியூஸ் பண்ணுது. அகைன் இதில் இப்போ உங்களுக்கு தெரியுது வண்டி எந்த லெவலுக்கு வந்து எக்ஸ்ட்ரீமாக வந்து பெண்டாகி வெளியில் போகுது அப்படிங்கிறது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் அகைன் எந்த லெவலுக்கு வந்து ஒரு டீப்பான ஒரு ஸ்லஷில் ஈஸியாக வந்து எஃபர்ட்லெஸ்ஸாக வண்டி வெளியில் வந்துட்டுருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ அகைன் இப்போது இதில் பார்த்தோம் அப்படின்னா பாருங்கள் உங்களுக்கு எந்த லெவலுக்கு வந்து இங்கே டெரெயின் இருக்குது அப்படிங்கிறத அண்ட் இது ஃப்ரண்ட் கேமராவில் நமக்கு தெரியுது. அண்ட் இப்போ அகைன் நம்ம பார்த்தோம் பாருங்கள் எந்த மாதிரியான ஒரு டெரெயின் வந்து இதில் இருக்குது. ஈஸியாக அடிச்சு நவுத்திட்டு வண்டி போய்கிட்டே இருக்குது. சச் இஸ் த கேப்பபிலிட்டி ஆஃப் திஸ் வெஹிக்கிள் when it comes to ஆஃப் ரோடிங். அந்த லெவலுக்கு வந்து சூப்பராக இருக்குது அதோட எக்ஸ்பீரியன்ஸு. அதான் பாருங்கள் ஒன்றுமே இல்லை. இதில் வந்து நம்ம நிறையாவே வந்து டிஃப்ரெண்ட் டெஸ்ட்லலாம் வந்து வெளில வந்தோம். ஸோ இதெல்லாம் வந்து இந்த வண்டிக்கு வந்து ஒன்றுமே இல்லை. இது வந்து ஒரு சின்ன பிட் தான். பட் நாங்கள் இதுக்கு முன்னாடி வந்த அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா பயங்கர எக்ஸ்ட்ரீமான ஒரு பிட்டில் தான் வந்திருக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து இதோட எண்டிங்க்கு வந்து வந்துட்டோம் இந்த கோர்ஸோடது. ஸோ இது எப்படி இருந்திருக்கு அப்படிங்கிறத நீங்கள் இப்போ பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம இதுக்கடுத்து வந்து ஃபர்தராக நம்ம வந்து வெளியில் போயிட்டு பேசலாம். ஸோ மக்களே நம்ம இப்போ பார்த்தோம் அப்படின்னா இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இது நான் வந்து முதல்ல சொன்னேன் இது ஆஃப் ரோட் எக்ஸ்பீரியன்ஸாக எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னேன். பட் அகைன் எனக்கே வந்து ஒரு சர்ப்ரைசிங்காக இருந்தது. அவங்க வந்து நாங்கள் நேற்று மெரிடியன் ஜீப் மெரிடியன் வீடியோ பண்ணியிருந்தோம். பட் டிபெண்டிங் ஆன் அது வந்து எங்களுக்கு வந்து இன்றைக்கி நேற்று. பட் இந்த வீடியோ நாங்கள் இந்த ஜீப் ரேங்க்லரோட வீடியோ என்றைக்கு அப்லோட் பண்ணுறோமோ அதை பொறுத்து இருக்கும். ஸோ பேசிக்கலி ஒரு 1 வீக் டைம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். நாங்கள் வந்து அந்த ஜீப் மெரிடியன் வந்து ட்ரைவ் பண்ணும்போது ஒரு ரெகுலராக வந்து போகிற அந்த ஒரு இதில் தான் ட்ரைவ் பண்ணி போனோம். பட் இன்றைக்கி போனது பார்த்தோம் அப்படின்னா ப்ராப்பராக வந்து அவங்களோட இன்ஸ்ட்ரக்டரை வந்து ட்ரைவ் பண்ண வச்சு ஒரு ப்ராப்பர் எக்ஸ்ட்ரீம் ஆஃப் ரோடு கோர்ஸ்குள்ளே வந்து எங்களை கூட்டிகிட்டு போய் காமிச்சாங்க. அது வந்து ஸ்பெசிஃபிக்காக பார்த்தோன்னா இந்த ஜீப் ரேங்க்லர் ரூபிகான் இந்த எஸ்யூவியால் மட்டும்தான் இந்த டெரெயின்ஸ் எல்லாம் வந்து கேப்பபிலிட்டியை வந்து அடிச்சு நவுத்திட்டு வெளில போக முடியும். அந்த மாதிரியான ஒரு சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்தது. இந்த மாதிரி டெரெயின்ஸை நேவிகேட் பண்ணுறதுக்காக தான் இந்த எஸ்யூவியை வந்து பில்டே பண்ணியிருக்கிறாங்க. சச் இஸ் த கேப்பபிலிட்டி ஆஃப் திஸ் எஸ்யூவி. ஸோ இது வந்து ஒரு சரியல் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு நமக்கும். நாங்களும் வந்து இந்த வீடியோக்கு வந்து மேக்ஸிமம் எஃபோர்ட் போட்டு நிறைய ஆங்கிள்ஸ்லாம் வந்து எடுத்து வந்து காட்டணும். ஸோ நிறைய ஆங்கிள்ஸில் வந்து இந்த எஸ்யூவி வந்து எப்படி இந்த டெரெயின்ஸை வந்து நேவிகேட் பண்ணுது அப்படிங்கிறது வந்து இதை எடுத்துகிட்டு வந்து காட்டணும் அப்படிங்கிறது தான் நம்ம வந்து எடுத்துகிட்டு வந்து பண்ணோம். ஸோ ஹோப்ஃபுல்லி இது நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி என்ஜாய் பண்ணீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற சப்ஸ்கிரைபர்ஸ் தான் இந்த சப்ஸ்கிரைப் தான் நமக்கு வந்து நிறையா ரீச் வந்து கொடுக்கும். நிறையா வந்து விசிபிலிட்டியுமே நமக்கு இன்னும் எடுத்துகிட்டு போகும். இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ் அண்ட் இந்த மாதிரி கால்ஸ்க்கான ஆக்சஸையுமே நமக்கு கொடுக்கும். ஹோப்ஃபுல்லி இன்னொரு வீடியோவில் கூடிய சீக்கிரம் வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென் நன்றி, வணக்கம், பாய்.